தமிழகத்தில் உயர் பதவிக்கான பணியிடங்களை நிரப்பும் குரூப் 1 தேர்வை இந்த ஆண்டு நடைபெறும் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்வின் முக்கியத்துவம் குறித்து இப்போது பார்க்கலாம். தமிழகத்தில் காலியாக உள்ள அரசு பணியிடங்களை நிரப்புவதற்கான பணியை செய்து வருகிறது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம். இதில் குரூப் 1 தேர்வு என்பது துணை ஆட்சியர், போலீஸ் துணை சூப்பரண்ட், உதவி வணிக வரி அலுவலர்கள், மாவட்ட பதிவாளர்கள் உள்ளிட்ட முக்கிய பணிகளுக்கு ஆட்களை தேர்வு செய்வதற்கு நடத்தப்படுகிறது. ஐஏஎஸ் ஒருவருக்கான ஒரு நல்ல வாய்ப்பு எதில் இருக்குன்னா, இப்போ குரூப் 1 மூலம் போனால் வச்சுங்களேன். இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எழுதி தேர்வு பெற்று பணிக்கு போயாச்சுன்னா அடுத்த ஒரு 6, 7, 8 ஆண்டுகளில் அவங்களுக்கு ஐஏஎஸ் கன்ஃபர்டு கிடைச்சிரும். இந்த கன்ஃபர்டு ஐஏஎஸ் கிடைக்கிறதுனால அவங்க வாழ்க்கையில் யூபிஎஸ்சி எழுதி பாஸ் பண்ணி சாதிக்க முடியாதவர்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு சொல்லலாம். அது எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா, ஐஏஎஸ் ஆக வேண்டிய ஒரு கனவு இருக்கும். அந்த கனவை இப்படியும் நிறைவேற்றிக்கொள்ள முடியும் காரணத்தினால குரூப் 1 சர்வீஸ் உண்மையிலே மிக முக்கியமானது. டிஎன்பிஎஸ்சியால் நடத்தப்படும் தேர்விற்கு தமிழ்நாட்டில் எப்போதும் கடும் போட்டி நிலவும். அதுவும் குரூப் 1 உயர் பதவிகளுக்கான தேர்வு என்பதால் போட்டி மிக அதிகம். எனவே இதுபோன்ற தேர்வினை எதிர்கொள்ளும் மாணவர்கள் அச்சமின்றி எதிர்கொண்டால் வெற்றி பெறுவது எளிது என்கின்றனர் பயிற்றுனர்கள். அந்த சிலபஸ்லேருந்து வரக்கூடிய ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமையும் கொஸ்டினையும் லாஸ்ட் 7 to 8 இயர்ஸ் எப்படி வந்திருக்குன்றதை அனலைஸ் பண்ணணும். சரி, அப்போ எந்த லெவல் அனலைஸ் பண்ணணும்? முதல் கட்ட தேர்வில் பண்ணணுமா, முதன்மை தேர்வில் பண்ணணுமா, நேர்காணலில் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் கட்ட தேர்வில் தான் அதை பண்ணணும். அதுக்கப்புறமா முதல் கட்ட தேர்வுக்கும் முதன்மை தேர்வுக்கும் காமனான சிலபஸ் எதெல்லாம் அப்படின்றத ஒரு டிஸ்கிரிப்டிவ் ஆங்கிளில் அடுத்தது பர்சீவ் பண்ணி நோட்ஸை ரெக்கார்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா முதன்மை தேர்வு முதல் கட்ட தேர்வுலேருந்து செலக்ட் ஆகி போயிட்டாங்கன்னா முதன்மை தேர்வுக்கு தேர்வை ஒரு மையமாக வச்சுட்டு தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணணும். பட்டதாரிகள் மட்டுமே விண்ணப்பிக்கக்கூடிய குரூப் 1 தேர்வு முதல்நிலை தேர்வு, மெயின் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 நிலைகளை கொண்டவை. தமிழகத்தில் காலியாக இருக்கும் 74 இடங்களுக்கு வரும் நவம்பர் மாதம் முதல்நிலை தேர்வு நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. மதியழகன், நியூஸ் 7 தமிழ், சென்னை.